ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எஸ்கே ஆடியோடெக்கோடைய அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் ஒரு ஃபுல் பிரிட்ஜ் எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோடைய ஒர்க்கு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டிஜே ஆம்பிளிஃபயரு, பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் ஆம்பிளிஃபயரில் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்துருக்க மாட்டேங்க, இன்னி வர காலத்தில் பார்க்கலாம். அதுக்குண்டான அட்வான்ஸ் முதல்ல தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ. இதுக்கு முன்னாடி ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் யூஸ் பண்ணிருக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இஐ டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், டொரேட்டல் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், இதனால் அதோட வெயிட் அதிகமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வெயிட்டே அதிகபட்சம் ஒரு 1 கேஜிலேருந்து 2 கேஜி வரைக்கும் தான் இருக்குது. இதில் வந்து ஃபியூச்சர் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து அதாவது நம்மளோட எஸ்எம்பிஎஸ்சில் வந்து சாஃப்ட் ஸ்டார்டர், அது போக இதில் வந்து ஓசிபி, ஒரு ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், இதில் நிறையா இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு ஃபியூச்சர் என்னான்னு அடுத்த ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதுபோக இது வந்து ஃபாரின்லேருந்து சர்க்யூட்டை வாங்கி அதில் சில கரெக்ஷன் இருந்துச்சு. அந்த கரெக்ஷனை பூரா சரி பண்ணி அதை நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கம்ப்ளீட் பண்ண 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதில் மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய பார்ட்ஸு தான். அதாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், டயோட்ஸாக இருக்கட்டும், ஐசி, டிரான்சிஸ்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்ட் குவாலிட்டி. இதில் மெயின் ரீசன் என்னென்னா, ஒரிஜினல் கரெக்டாக நீங்கள் அதில் மேட்சிங் ஆகலாட்டி உங்களுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ஃபால்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அது நான் என்ன பண்ணிட்டேன், கிடைக்காதனால நான் லோக்கலில் வாங்கி போட்டு ரொம்ப நாளாக நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் அதை பற்றி கொஞ்சம் புரிதல் வந்ததுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்தடுத்து நான் வந்து கொஞ்சம் வெளியிருந்து இம்போர்ட் பண்ணி நான் சில இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதுக்குனால சில டைம் எடுத்துக்கிடுச்சு. அதுக்குண்டான ஃபைனான்ஸ் இல்லை. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்ணி போட்டுக்கேன் நான். இது இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டெஸ்டிங்கோடு நான் காட்டுறேன் இதை. இப்போதைக்கு நான் வீடியோ எடுக்க முடியாத கொஞ்சம் இதனால தான் என்னுடைய ஏரியாவுடைய தோட்டத்து பகுதி வந்திருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன், ஏரியாவில் ரொம்ப இறைச்சல், அதனால் காரணமாக அங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை பற்றி நான் ஃபியூச்சர் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி யார் வீடியோ போட்டிருப்பாங்க என்னமோ தெரில. இதை நான் எனக்கு தெரிஞ்சு நான் இது முதல் தடவையாக நான் போடுறேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற ஃபியூச்சர் பூரா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதோடைய ஒர்க்கிங் என்னென்னா, அதாவது இப்போ வந்து இது வந்து இந்த கோர் வந்து ஸ்டெப்லைசர் மாதிரி போய் ஒர்க் ஆகும். அதாவது பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, பிஎஃப்சி கோர்னுவாங்க. அதாவது பவர் ஃபேக்டர், அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக வந்து வோல்டேஜ் வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த வேரியேஷன் ஆகிறத ஃபிக்ஸாக கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதுக்காக தான் இந்த கோர். அதாவது டிசி ஆகும்போது கிட்டத்தட்ட 300 வோல்ட் வரும். ஆனால் இந்த கோர் வந்து என்ன பண்ணும், பூஸ்டப் பண்ணி 400 வோல்ட் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான ஒர்க்கிங் தான் இந்த கோரோடைய ஒர்க்கு. இதுக்கு 2 மாஸ்பெட் ஒர்க் ஆகும். அதாவது இங்கே ஒன்று இருக்கும். அதுக்கு ட்ரைவ் பண்ணுற ஐசி தான் இந்த ஐசி. அது போக இந்த ஐசி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு உண்டான பவர் சப்ளை கொடுக்குது. இந்த 2 ஐசியும் பவர் சப்ளை கொடுக்குன்றேன்னா பவர் சப்ளை, அதாவது ஃப்ளே பேக் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. இதுக்கு உண்டானது. இந்த ஐசி எதுக்குன்னா, இதுதான் ஃபுல்லாக மாஸ்பெட்டோடைய ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஐசி இது. இது வந்து கேட் டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க, ஜிடி டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. இதுக்கு வந்து சும்மா ஒரு அளவீடில் வந்து போட முடியாது. இதுக்குன்னு தனியாக ஒரு டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. அதில் தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக இது வந்து யூஹெச் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோ ஹென்ரின்னு சொல்லலாம், யூஹெச்னு சொல்லலாம். அது இந்த இதுக்கு இத்தனை ஹென்ரி தான் வேணும்னு கரெக்டாக இருக்குன்னு. அதிகமாக இருந்தாலும் ஃபால்ட் ஆகும், கரெக்டாக போடணும். அதே போல் இதுக்கு அதே தான். இதுக்கு யூஹெச் வேல்யூ ஒரு எம்ஹெச் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோ ஹென்ரி. இத்தனை ஃப்ரீக்குவன்சிக்கு இத்தனை தான் போடணும்னு சொல்லி இதுக்கு ஒரு ஃபார்மேட்டே இருக்குது. அதைப்படி தான் நம்ம செயல்படுத்தணும். இதுக்கு தனியாக டிஜிட்டல் மீட்ரு இருக்குது. எல்லாமே சும்மா ஏனோ தானோ பண்ண முடியாது. இதை அடிப்படையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தனால தான் இத்தனை டைம் ஆனது. இதுக்கான மீட்ரு எல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து இந்த போர்டு ஃபஸ்ட்டு நான் கிட்டத்தட்ட இந்த போர்டில் தான் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ட்ராக்லாம் எப்படி கட் ஆகிருக்குன்னு தெரியும். எல்லாமே கொஞ்சம் அசந்தாலும் மரண அடியாக தான் இருக்குது. இதோடைய ஒர்க்கிங் ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. இது போக இதை ரெடி பண்ணி இந்த போர்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கோர் கூட வைண்டிங் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் நாங்கள் மேக்ஸிமம் இதை பற்றி நான் டெஸ்டிங் வீடியோட நான் போடுறேன். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஃபுல் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக டெஸ்டிங்கு மட்டும்தான். இதில் இந்த போர்டு வந்து நான் ஃபுல்லாக வந்து டெஸ்டிங்காக தான் வச்சுருப்பேன் நான். இது பூரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுபோல் இன்னும் 2-3 போர்டு இருக்குது. இது நான் வெளியே ஒரு இண்டோனேஷியன் சர்க்யூட், இது அவர்கிட்ட இந்த சர்க்யூட்டை வாங்கினேன். அதில் வந்து சின்ன கரெக்ஷன் இருந்திருக்கு. வாங்கும்போது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு நினச்சி வாங்கிட்டு
ஆனால் இதில் வந்து நிறையா கரெக்ஷன் இருக்குது, நிறையா திருத்தம் பண்ணியிருப்பேன். பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே தெரியும். யாரும் ஒரு சர்க்யூட்டை வந்து கொடுக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒர்க்கிங்கில் கொடுக்க மாட்டாங்க. சில இடத்துல வந்து கரெக்ஷன் இருக்குது, அந்த கரெக்ஷனை தேடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சால்வ் பண்ணி போடணும். இல்லாட்டினா அது ஒர்க்கிங் ஆகாது. இதான் அதோடைய மைனஸ் பாயிண்ட் இது. மற்றபடி இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாக நான் டெஸ்ட் பண்ணிட்டு லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கே. வயர்ஸ்லாம் இருக்குது எல்லாமே. இப்போ நான் வந்து வெளியில் இருக்கேன், அதனால் உங்களுக்கு இப்போ பண்ண முடியல. நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதை டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன் நான். இதில் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இதுக்குள்ள மாஸ்பெட்டு, ஒவ்வொரு மாஸ்பெட்டும் அதோட ரேட்டு பார்த்தாலே தெரியும். குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் குறைஞ்சபட்சம். போட போட ஒவ்வொன்றுக்கு 4 மாஸ்பெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டைம் ரன் பண்ணும்போது ஐஜிபிடி போயிடுச்சுன்னா குறைஞ்சது 1000 ரூபா 1500 ரூபா எனக்கு லாஸ் ஆகும். இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குன்னு லாஸாக தான் நிறையா வந்தது. இதை நான் எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டு நான் ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் இதை மேலும் மேலும் ப்ரிப்பேர் பண்ணி இதை ரெடி பண்ணி இப்போ கம்ப்ளீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுபோக இதில் வந்து சில ஃபியூச்சரை பற்றி நான் சொல்கிறேன். நான் ஏதாவது டெஸ்டிங்காக தான் இந்த கோர் போட்டிருக்கேன், ஆனால் இதோட கோர் வந்து இதோடைய வேல்யூ வந்து கம்மி. அதாவது இப்போ டெஸ்டிங்காக தான் நான் போட்டிருக்கேன், ஆனால் இந்த போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா, இதான் ஒரிஜினல் கோர். கோர் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ஹெவியாக போடுறோமோ அதுக்கு உண்டான பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, அதாவது பிஎஃப்சி. அது வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். பூஸ்டப் பண்ணா அது ஸ்டெப்லைசர் ஒர்க்கு இது பண்ணும். நீங்கள் கொடுக்குற ஏசி 90 வோல்ட்டு இது பூஸ்டப் பண்ணி 380லேருந்து 400 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கு எந்த ஒரு அப் டவுன் இல்லாமல் ஒரே ப்ராப்பராக கொடுத்துட்டே இருக்கும். அதுபோல் இதோட ஒர்க்கிங் வோல்ட்டு நம்ம கூட்டிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது குறைஞ்சபட்சம் 60லேருந்து அதிகபட்சம் 200 வோல்ட் வரைக்கும் டிசியாக எடுத்துக்கலாம். அதாவது 200 + 200 வரைக்கும் நம்மளுக்கு என்ன வோல்ட்டு தேவை அதுக்குண்டான ஃபார்முலா படி போட்டோம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இப்போதைக்கு போட்டது வந்து 100 வோல்ட் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். நம்ம அதுக்கு போக இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒரு வேளை 150 வோல்ட்டுக்கு மேலே போகணும்னா நம்ம கெப்பாசிட்டி மாற்றி ஆகணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி அடுத்த டெஸ்டிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எஸ்எம்எஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நான் தான் போடுறது முதல் ஆள் இல்லாட்டி 2வது ஆளாக இருப்பேன். மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.